சரி வாங்க, இந்த கிட்னியை பாதுகாக்க என்ன சாப்பிட்ணும், என்ன குடிக்கணும் அதான் பார்க்க போகிறோம். 1 லிட்டரு தண்ணி எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சுட்டு அப்படியே சூடுபடுத்துங்க. அது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் இருக்கு இல்லையா, கொரியாண்டர் பவுடர். இது மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஆனால் முக்கியமாக மல்லி வாங்கி அதை வீட்டிலேயே நீங்கள் இடித்து அதை பொடியாக்கி போடுறது சூப்பர். அது கிடைக்காத பட்சத்தில் மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ கடைகள் வாங்கல மல்லித்தூள்லாம் கலப்படம் இருக்கு இல்லையா, அதனால் வீட்டிலே பண்ணி போடுறது பெஸ்ட்டு. இது கூட பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் இருக்கு இல்லையா, இதுவும் அதே மாதிரி ஜீரகத்தை வாங்கி பொடிச்சு போடுங்க, இல்லை ஜீரகத்தூள் போடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவு. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள். இதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 1 லிட்டர் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு 3/4 லிட்டர் தண்ணியாக மாறும். அதை அப்படியே எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் டீ காஃபிக்கு பதிலாக குடிச்சிட்டு வரலாம். இல்லை அப்படி எனக்கு குடிக்க பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரணமாக தண்ணி மாதிரி கூட குடிச்சிக்கலாம். தொடர்ந்து இதை நீங்கள் குடிச்சிட்டே வரும்போது என்ன தெரியுமா பண்ணுது, உடம்புக்குள்ளே போய் கிட்னியில் உள்ள அழுக்கை ஃபுல்லாக வெளியேற்றுது. இப்படியே கிட்னி டீடாக்ஸ் ஆகி சுத்தமான கிட்னியாக மாறும். கிட்னியில் பதிஞ்சிருக்க அந்த டாக்ஸின்ஸு அழுக்கு எல்லாம் வெளியே போகும்போது நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது வெளியே போயிடும். இந்த கலவைக்கு ஒரு சூப்பரான விஷயம் இருக்குங்க, டயூரெட்டிக் எஃபெக்ட். நம்ம பொதுவாக ஆங்கில மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா டயூரெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி மெடிசன் கொடுப்பாங்க. சில பேருக்கு உடம்புல வீக்கம், தண்ணி அப்படி தேங்கி இருக்கும்போது, கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மாத்திரை கொடுக்கும்போது அப்படியே உடம்புல உள்ள நீரவெல்லாம் வெளியேற்றும். அது இயற்கையிலேயே இந்த கலவைக்கு இருக்குது. இதை குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு டயூரெட்டிக்ஸ் மருந்து மாத்திரை தேவையில்லை. இயற்கையிலேயே நல்ல உடம்பு நீரை வெளியேற்றும். அப்படி அந்த நீர் வெளியே போகும்போது அது கூடயே உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் ஆகட்டும், கிரியாட்டின் ஆகட்டும், யூரியாவாகட்டும் எல்லாமே அழுக்கலோடி வெளியே போயிடும். ஏன் சில பேருக்கு ஸ்டோன் சின்ன சின்னதாக இருக்குல்ல, அது கூட வெளியே போயிடும். உடம்புல சூடுன்னு சொல்கிறோம் இல்லையா, உடல் சூடுன்னு, இது கிட்னியும் பாதிக்கும். அப்படி கிட்னியில் சூடு பாதிச்சுன்னா யூரின் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் போகும், ஒரு மாதிரி பேர்னிங் யூரினாக இருக்கும் இல்லையா, இதுக்கெல்லாம் இந்த கலவை குடிச்சிங்கன்னா சீக்கிரமே சரியாயிடும். சில பேருக்கு யூரினில் நுரையாக வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் இந்த கலவை உதவும்.